டெல்லியிலே மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஏற்பட்ட கொடுமைக்கு எத்தனை நாட்கள் போராட்ட களத்திலே இருந்தார்கள்? அவர்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதா? மணிப்பூரிலே இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது வன்முறை. இதுவரையில் உலகத்திலே எங்கும் நடைபெறாத அளவிற்கு ஈரமுள்ள இதயங்கள் குலுங்கி அழுகின்ற அளவிற்கு ஏற்பட்ட கொடுமைகளை பார்த்திருப்பீர்கள். பொள்ளாச்சியிலே அண்ணா என்னை விட்டுவிடுங்கள், அண்ணா என்னை விட்டுவிடுங்கள் என்று அவைய குரல் கேட்டபோது கூட அந்த பாலியல் தொந்தரவு நடந்ததை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அப்பொழுது புகார் பெறுவதற்கு கூட அந்த ஆட்சி முன்வரவில்லை. எத்தனை நாட்கள் கழித்து புகாரை பெற்றார்கள்? எத்தனை நாட்கள் கழித்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள்? இந்த ஆட்சியை பொறுத்தளவில் நடந்த சம்பவத்திற்கு நிச்சயமே எல்லோரும் வருகிறோம். இது போன்ற சம்பவங்கள் மேலும் நடக்கக்கூடாது என்று தமிழக முதல்வர் அவர்கள் தீவிரமாக உத்தரவிட்டு காவல்துறை முடக்கிவிட்டிருப்பதை நீங்கள் யாரும் மறுக்க முடியாது. நடந்த சம்பவத்திற்கு பரிகாரம் உடனடியாக தேடப்பட்டிருக்கின்றது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றத்தை விளைவித்தவர்கள் 3 மணி நேரத்திலே கைது நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்களே. ஒட்டுமொத்த ஒன்றியத்தில் எடுத்துக்கொண்டால் சட்டத்தின் ஆட்சி நடைபெறுகின்ற ஒரே மாநிலம் தமிழகம் என்பதை மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ளுங்கள். நீதிமன்றத்திலே குற்றவாளியை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு எடுத்து செல்லப்படுகின்ற போது அதற்குண்டான தஸ்தாவேஜுகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த வகையில் ஏதாவது வெளிவந்திருக்கலாம்.